அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் வழக்கறிஞர் சரவணன் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று அநேகருடைய எதிர்பார்ப்பு. ஏன் மதசார்பற்ற ஒரு வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்க்கிறார்கள்? இந்த ஒன்றிய அரசு மதத்தின் பெயரை வைத்து தமிழ்நாட்டை பிளவுபடுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியை அது செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரை மலர வேண்டும், ஒன்றிய அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பல கட்சிகளையும் பல அமைப்புகளையும் பல கிறிஸ்தவ தலைவர்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாது இந்த ஒன்றிய அரசு ஆணி வேறே மதம் என்பது. மதத்தின் வைத்துதான் இவர்கள் இந்தியா முழுவதும் அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதை செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகவில்லை. காரணம், திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இங்கே மதத்திற்கு முக்கியமில்லை, மனிதர்களுக்கு தான் முக்கியம் என்பதை இந்த ஒன்றிய அரசு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. இவர்கள் ஆட்சி அமைத்தால் கல்வி உறுதுணையாக இருக்காது. இவர்கள் ஆட்சி அமைத்தால் சாதி அடிப்படையில் பிரிவினை நடக்கும். இவர்கள் ஆட்சி அமைத்தால் சிறு பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இருக்காது. அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் மணிப்பூரை நீங்கள் மையத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆசிபா என்ற ஒரு சிறு பெண்ணை கருவறையில் வைத்து கொலை செய்த நீங்கள் கற்பழித்து கொலை செய்த நிலம் வைத்துக் கொள்ளலாம். இது போன்று பல இடங்களில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதவாத கட்சி ஆட்சி அமைத்தால் இந்த சிறுபான்மை மக்கள் ஆகிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாட்டில் வாழ முடியாது. பட்டியலின மக்கள் வாழ முடியாது. பழங்குடியின மக்கள் வாழ முடியாது. அதற்காக தான் இவர்கள் இவ்வளவு பெரிய முயற்சியை செய்து கொண்டு இந்தியாவை இந்தியர் வாழ்கிற இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நடக்காது, நடக்கும் நான் விடக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதசார்பற்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். மதசார்பற்ற அமைப்பு ஜெயிக்க வேண்டும். மதசார்பற்ற ஒரு இந்தியா உருவாக்க வேண்டும். செக்குலரிசம், சமத்துவமாக, சமாதானமாக, ஒற்றுமையாக, மதசார்பின்மையாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழர்களுடைய கொள்கை, இந்தியாவின் கொள்கை. இந்தியாவை மாற்றி இந்து நாடாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் ஒரு நாள் நடக்காது. இது எங்கள் மண், எங்களுக்கான மண்.